ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பிரச்சனையை கண்டு பயப்படாதே என்று ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு பயந்து போய் இருக்கிறோம். பயத்தை பிசாசு பயன்படுத்தி விடுவான். பயத்தின் சொந்தக்காரன் பிசாசு என்பதை விளங்கி கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட எதை குறித்து பயந்து போயிருக்கிறீங்க? எதை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் இந்த பயத்தின் சொந்தக்காரனாக இருக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போய் விடுவான். பயமும் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போய்விடும். திகிலும் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் இதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தருகிற வார்த்தை எது தெரியுமா? சங்கீதம் 23 சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? இங்கே சங்கீதக்காரன் தாவீது அறிக்கை எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கு. அவருடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனை பிரச்சனை வந்தது. பிள்ளைகள் நிமித்தம் பிரச்சனையை பார்த்தான், சவுல் நிமித்தம் பிரச்சனைகள் வந்தது. இப்படி குடும்பத்திலையும் பிரச்சனை, சுற்றிலும் பிரச்சனை, கூட இருக்கிறவர்களாலும் பிரச்சனை, எங்கள் பக்கத்தில் திரும்பானும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இந்த பிரச்சனையை கண்டுதான் இங்கே ஒரு சங்கீதமாகவே எழுதி வைத்திருக்கிறான். என்ன எழுதியிருக்கிறான்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்கிறேன்? பயப்படேன். ஏன் பயப்படேன் என்றால், தேவரீர் என்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நீ இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? நீ இருக்கும் பொழுது எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்கு வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் பிரச்சனையை கண்டு கலங்கணும்? நீங்கள் இருக்கும்போது பிரச்சனையை கண்டு நான் ஏன் புலம்பணும்? நீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லியிருக்கிறான். ஒரு மேய்ப்பன் கையில் கோலும் இருக்கும், தடியும் இருக்கும். கோல் எதற்கு? ஆடுகளுக்கு தேவையான ஆகாரங்களை பறித்து போடுவதற்கு. தடி எதற்கு? அந்த ஆடு வழி மாறி போகும் பொழுது அதை திருத்துவதற்கு. இன்றைக்கு நம்முடைய நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன செய்கிறார்னா, அவர் கையில் கோலும் இருக்கிறது, தடியும் இருக்கிறது. திருத்த வேண்டிய இடத்துல திருத்துவார், நம்மளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆகாரம் கொடுப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன குறை? ஒரு குறையும் இருக்காது. எனவே தான் பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. கடன் பிரச்சனையாக இருக்கா? பயப்படாதீங்க. வியாதி பிரச்சனையாக இருக்கா? பயப்படாதீங்க. சத்துருக்கள் பிரச்சனையாக இருக்கான்னு பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆசீர்வதியும். பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.